இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று யோவான் ஸ்நானன் ஜனங்களிடம் சொன்னார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இராதவன், அவர் மேல் உறுதியான நம்பிக்கை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவ வார்த்தை. அவரே நமக்காக ஜீவனை தந்த ஜீவ அப்பம், நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர். இந்த தேவனுடைய குமாரன் மேல் நாம் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவரே எனக்கு பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுக்கிறவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அவர் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் ஜீவனை கண்டடைகிறான். நாம் ஒவ்வொருவரும் ஆவி, ஆத்துமா, சரீரம் போன்ற 3 பிரிவுகளை உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சரீரம் நாம் காண்கிற மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் எலும்பினாலும் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆத்துமா சிந்தை, சுயசித்தம், உணர்ச்சிகள் அடங்கிய மைண்ட், வில், எமோஷன் ஆகிய 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. இந்த ஆவி தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியது. அதிலே உள்ளுணர்வு, மனசாட்சி ஆகியவை அடங்கியது. ஒவ்வொரு மனிதனும் ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக தேவனற்ற நிலையிலே, ஆவியிலே மரித்து போன நிலையிலே காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவனுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்போது மரித்த நிலையிலே இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, அவனுக்குள் ஜீவன் உண்டாகிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் அவன் கெட்டுப்போவதில்லை. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. அவன் நித்திய ஜீவனை, அழியாத நிலையான நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறான். அவனே ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவன், அவனுக்குள் ஜீவன் இல்லை. தேவனற்ற நிலையிலே, பாவத்திலே மரித்த நிலையிலே இருக்கிறான். அவன் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுக்கு ஜீவனாக ஒளியாக எங்களுக்குள் இருப்பவரே, எங்களுடைய ஆத்மா கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய காலமாக உம்மோடு வாழத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஜீவன் உமக்குள்ளாக மறைந்திருக்கும்படி செய்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.